வணக்கம். பிப்ரவரி 17/2/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. நீ கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 22,977 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:57. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் நம்மளுக்கு டிஃப்ரெண்டில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி. எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது, மார்க்கெட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா. இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு ஃபேக் பிரேக் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்க. இப்போ பார்ஷியல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கோம். அப்போ 200 பாயிண்ட் வந்து கொடுக்குறப்ப இந்த எஸ்டர்டே ஹையும் R1 நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறப்ப இதுக்கு மேலே நிற்கிறப்ப அந்த கால் ஆப்ஷன்லாம் என்னவா இருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ ஒரு செல்லர் வியூவில் நம்ம மார்க்கெட்டை பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் எந்த செல்லர் பயப்படுவாங்க? அவங்க பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இல்லை ஓப்பன் ஆகுது, ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்க, ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒன் டே ரேஞ்ச் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இது ரெகுலராக நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுறப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வரப்போ நம்மளுக்கு எந்த செல்லர் பயந்தால் மட்டும் மார்க்கெட்டை கீழே இறக்க முடியும், அது வந்து நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டு கீழே இறங்குமா மேலே போகுமாங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து செக் பண்ணிக்கிங்க. இந்த R2வும் S2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் அதே சேம் தான். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட். ஓப்பனுக்கு கீழே வரப்போ எது சப்போர்ட்டாக இருக்கும்? ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போகிறப்ப அதுக்கு அடுத்த சப்போர்ட் எஸ்டர்டே லோ. இந்த எஸ்டர்டே லோலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு செல்லர் பயந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா இங்கேருந்து சைடுவாக கொண்டு போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பி எஸ்டர்டே ஹைக்கு கொண்டுட்டு போவாங்க, அங்கேருந்து கீழே இறக்குவாங்க. இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் மேலே போகிறப்ப. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுத்து வைக்கணும். மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸில் நீங்கள் எடுத்து வச்சா மட்டும்தான் நீங்கள் இதில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ப்ராஃபிட் கண்டினியூவாக வரும், 3ஆவது நாள் இந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து லாஸில் கொண்டுட்டு போயிடும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தால் தான் பையோ சொல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டடியாக உட்காந்தா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். இந்த R1 S2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். R1 S1 R2 S2 இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பனுக்கு கீழே வந்தது அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட்டு. அப்போது ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இப்போ ஓப்பனுக்கு கீழேயே இருக்கிறாங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட். அப்போ அந்த இடத்துலேருந்து 500 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் எதை வச்சு வரும்? இப்போ இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் தான் லோலேருந்து ஓப்பன்லேருந்து 300 பாயிண்ட் கொடுக்குறப்ப இந்த எஸ்டர்டே லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அப்போ இந்த எஸ்டர்டே லோ உடச்சா மட்டும்தான் அவங்களால 500 ரேஞ்ச் கொடுக்க முடியும். இல்லை இந்த எஸ்டர்டே லோ பேனிக் இப்போ செல் அடிச்சுங்க பேனிக் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டேட்டா எடுத்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஒரு கால் பையரோ ஒரு கால் செல்லரோ இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்ம வீடியோ பார்க்குறப்ப இந்த இடத்துக்குலாம் வரப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்கள் ஸ்ட்ராட்டஜி இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு நம்மளால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R1 R2 S1 S2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சென்செக்ஸோட ஐவி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸ்க்கு ஐவி பார்த்தீங்க அப்படின்னா
26, கால் சைடு 26 கொடுத்துருக்காங்க. புட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு 24 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஐவி தான். நல்ல ஒரு மார்க்கெட்டை ஒரு ஆப்ஷன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், இப்போ நம்ம ஒரு பையோ செல்லரோ இருக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி இருக்கணும். இது ஓப்பன் ஆனாட்டி குறையக்கூடாது. ஒரு 10க்கோ 15க்கோ போணுச்சுன்னா அதுக்கேற்றாப்புல மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு டிசைனான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் டேபிள் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் நம்மளுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக இது இந்த என்ன பிஎஸ்சி டேபிள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். என்எஸ்சியில் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் அது சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 75,000 புட்டு, 77,000 கால், 77,500 புட்டு, 76,500 கால், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வரப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா இதில் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ கீழேருந்து மேலே போகிறப்ப இந்த 4 to 5 ஸ்ட்ரைக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மார்க்கெட் முடிஞ்சோட்டி எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா 1 வீக் 1 மந்த் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறமேல் லைவில் இந்த மாதிரிலாம் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இதில் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட்டை உங்களாலையும் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் பார்ப்போம். என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஐவி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐவி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15, 12, 13, 12.99 பைசா கொடுத்துருக்காங்க. இதுனா 14.95. அப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்கு இதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களால் பர்ஃபெக்டாக இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் இது எடுக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு எடுக்கிறப்ப மார்க்கெட்டு சப்போர்ட்டில் இருக்கிறப்ப என்ன ரியாக்ஷன் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப என்ன ரியாக்ஷன் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த டேபிள் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ இது ஐவி இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்குது, இதேமாரி நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டேபிளில் ஒரு இதெல்லாம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும். கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு ஒருக்கு இதுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ரீஃப்ரெஷ் பண்ணுறப்ப எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களால் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு கண்டினியூவாக ப்ராஃபிட் வரும். ஆனால் 3ஆவது நாள் அந்த 2 நாள் எடுத்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் இழக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கற்றுக்காமல் நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. பையூஸில் ஒன்று தெரிஞ்ச இதில் ட்ராவல் பண்ண முடியாது. லாங் ட்ராவல் இதில் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராப்பராக இதில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் லாங் டைமுக்கு வந்து உங்கள் கேபிட்டலையும் சேவ் பண்ண முடியும். இதிலிருந்து உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் கற்றுக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது. இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறப்ப இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு முடிஞ்ச பிற்பாடு நான் ஒரு 1 வீக்கு 1 மந்த்து இதில் நீங்கள் டேட்டா எடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் வரப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரப்போ எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டா அனலைஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் ஒரு டீசனான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.